بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு முறை ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளியாக செல்ல இருந்தார்கள். இதனை அறிந்த ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தோஷமானவர்களாக தங்களுடைய வீட்டிற்கு விரைந்து சென்று ஒரு ஆட்டை அறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஆடு அறுக்கின்ற சமயத்தில் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 2 குழந்தைகளும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதனை ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவனிக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் மத்தியால் அறுத்து கொண்டார்கள். மற்றவர் இதனை பார்த்து மயக்கமுற்ற நிலையில் மரணித்தார். 2 குழந்தைகளும் நடு வீட்டில் மரணித்து கிடந்தார்கள். இதனை பார்த்த ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியும் மிகவும் கவலைப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்து உபசாரத்திற்கு எந்த தடையும் ஏற்படவில்லை. அவர்கள் அதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அந்த 2 குழந்தைகளையும் எடுத்து ஒரு அறையில் பூட்டிவிட்டு இறக்கப்பட்ட இடத்தை துப்புரவு செய்தார்கள். தண்ணீரூற்றி கழுவினார்கள். அந்த இடத்தில் அடையாளம் தெரியாத அளவிற்கு அவர்கள் அந்த இடத்தை துப்புரவு செய்தார்கள். அனைத்து சாப்பாடுகள் ஏற்பாடு செய்து முடித்தபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்தார்கள். ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சிரித்த முகத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். யா ரசூலுல்லாஹ், சாப்பாடு ரெடி, நாங்கள் இனி சாப்பிடலாமா என்று கேட்டார்கள். அனைத்தையும் அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய குழந்தைகளையும் கூப்பிடுங்கள் ஜாபீர், நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து சாப்பிடலாம் என்றார்கள். ஆனால் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலையை குனிந்தவர்களாக, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தைகள் வரமாட்டார்கள். இவர்கள் இருவரும் நான் ஆடரிக்கிற சமயத்தில் அவர்கள் தங்களை அறுத்து கொண்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று கூப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கதவின் அறையை திறந்து, இறைவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சாப்பிடுவதற்கு அழைக்கிறார்கள், வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். உடனே அந்த குழந்தைகள் இருவரும் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுவது போன்று எழுந்து சந்தோஷமாக ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகில் இருந்து உணவை சாப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தாட்சிக்கு இது என்ன பெரிய ஒரு படிப்பினையான சம்பவம் என்று பாருங்கள். அல்லாஹு அக்பர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்.